போடுனாலும் வராதோனே அப்படி தான் நினைக்கிறேன். மொபைலில் லாக் பண்ண நம்பர் வச்சுக்கோம்ல, லாக் பண்ணத நம்பரு அதை நான் வைக்க போய் வரலையோ, அதான் எனக்கு தெரியுது. அந்த நம்பரை யூடியூப்புக்கு வைக்கக்கூடாதுல்ல. யூடியூப்புக்கு அதே நம்பரை வச்சா அப்புறம் ஓயாம அந்த நம்பரை எடுத்தால் தானே வரும். யூடியூப் எப்படி வரும் இப்போ தான் நினைக்கிறேன். சொல்லுதோம்ல, இப்போ ஒரு மொபைல் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கலான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. சீக்ரெட் நம்பர் வைப்பாங்க தெரியுங்களா? ஆ அதை யூடியூப்புக்கு கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி வரும் அது? அதான் யூடியூப்பில் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நான் வேலை பார்க்க கம்பெனி. பணம் வந்தால் 4 லட்சம்லாம் வரும். அது ஒரு 3 கண்டிஷன் உண்டுன்னு. இந்த கண்டிஷனை ஜெயிச்சுட்டா மாதம் 4 லட்சம். அது வெளிநாட்டு பணம்ல, அமெரிக்க பணம். வேற வரலையா? விஜய் சீரியலை போட்டேன்னு சொன்னோம்ல, அதே நீ மன்னிச்சிருங்கன்னு நம்ம அமெரிக்கா போய் பார்க்க முடியுமா? நீ மன்னிச்சிருங்கன்னு டைப் அடித்து தான் நம்ம இங்கிலீஷில் அனுப்பணும். நம்ம இப்போ நம்ம மெசேஜ் அனுப்புதோம்ல, அதை போல் தான் நான் பேசிக்கிட முடியும். கூகுள் சொல்லுதாங்களாண்ணே, யூடியூப்பு கூகுள் தான் யூடியூப் வச்சுருக்கு. நான் இப்போ பெரிய பணக்காரன், எங்கள் அம்மையில் வேலை பார்க்கேன். உனக்கு புரியுதா? நான் போடுற வீடியோ இங்கே நெட்டு இருக்கு, அங்கே போய் சேரும். வேணும் வெளிநாட்டில் என் தம்பி இருக்கான், பேசினா எப்படி போகுது? வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் அனுப்புதோம்லானே, அதே போல் வீடியோ எடுத்து நான் வீட்டில் இருந்து வேலை பார்க்கணும். புரியுதா? யூடியூப்பில் அந்த அடுத்தவங்க போட்டது போடக்கூடாது. நான் என் படம் வெளியே வந்துடல, விஜய் படம், அந்த சிரிச்சது அழுதது அதை ரீல் எடுத்து போட்டேன். யூடியூப்பை நிப்பாட்டிட்டான். ஒரு சேனலில் அடைச்சா எல்லா சேனலும் அடை விட்டுரும். நேற்று எப்படியோ நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வந்துச்சு, மறுபடியும் அந்த தூர போட்ட சேனலில் போட்டிருக்க கூடாது. ஒரு சேனலை நீக்கிட்டான், எடுத்துட்டான். உழைச்ச அப்புறம் அம்பா போச்சு. அதான் வேறு சேனல் வந்தது, என்னை மன்னிச்சிருந்தா கொடுங்கன்னு கொடுத்தாங்க. நான் கொடுத்தாவ நீக்கின சேனலில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதுவும் வராமல் போயிட்டு, அது என்ன சந்தோஷம். நீ கேக் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். 15 நாளாவது யூடியூப்பை நிப்பாட்டிட்டான். இந்த விஜய் படம் இருக்கலானே, அதை போட்டால் என்னால். அவன் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பான் ஒருத்தன். அவன் எனக்குள்ள காப்பி பண்ணுவேன்னு சொல்லுவான்ல, நான் சொல்லுது அவனுக்கு புரியுதா? அடுத்தவன் உழைச்சதை போடக்கூடாதுல்ல, அவன் கோடிக்கணக்கில் செலவழிச்சு எடுத்திருப்பான். என்ன அதான் நான் உழைச்சதும் போயிட்டு என்ன செய்ய, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். வந்ததில்ல, அந்த நீக்கின சேனலை என்னமோ செய்த இது போயிட்டு. நானே கேக் வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன் சந்தோஷமா. கடைசியில் இப்படி இல்லை ஆயிட்டு எனக்கு வா.